இன்னொரு ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு காலகட்டம் வரும் ஹர்ஜ் பெருகிவிடும் அப்படிங்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கறாங்க, ஹர்ஜ்னா என்ன? அதாவது அவர்கள் கேள்விப்படாத வார்த்தை ஹர்ஜ்னா என்ன அப்படிங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க கொலை அப்படிங்கிறாங்க. கொலைக்கு கத்தல் அப்படிங்கிற வார்த்தை அரபியில இருக்குதா இல்லையா? அப்ப ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்படாத ஒரு புது வார்த்தையை கொண்டு வந்து சொல்றாங்க? அப்ப சஹாபாக்களுக்கு சிரமம் ஏற்படுத்துவதற்காக சொல்லியிருக்காங்க? கிடையாது. அவங்களுக்கு அறிவை வளர்த்தணும். நீங்க ஒரு விஷயத்த மேலோட்டமா மட்டும் பார்க்க கூடாது, அதோடைய ஆழம் வரைக்கும் போய் பார்க்கணும் அப்படிங்கறத கற்றுக் கொடுக்கறதுக்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரியான பயிற்சிகளை கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். இது புகாரில பாத்தீங்கன்னா 7061வது ஹதீஸா இது இருக்கு. அப்ப இயல்பா இன்னொரு சந்தேகம் வரும், இது மாதிரிலாம் புரியலையே, நமக்கு அறிவு குறைவா கொடுக்கப்பட்டிருக்கு, சோ நாங்கெல்லாம் நரகத்துக்கு போயிடுவோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அப்ப அந்த சக்திக்கு மீறி அல்லாஹ் யாரையுமே சிரமப்படுத்த மாட்டான். சிலருக்கு புரிஞ்சுக்கிறது சிரமமா இருக்கா, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா என்ன விஷயம்னா, புரிஞ்சு விளக்கக்கூடிய மக்களை முட்டாள்களா நினைக்கும் போதுதான் அது தவறா போயிருது. எனக்கு புரியலன்னு சொல்லி நாம ஒதுங்கி போயிடணுமே தவிர, ஒரு ஆய்வு பண்ணி ஒரு விளக்கத்தை சொன்னார்னா அதை கேலி பண்றதும் கிண்டல் பண்றதும் தான் கூடாதுன்னு சொல்றோமே தவிர, புரியலன்னா அது ஒரு விஷயமே இல்லை, அதை விட்டுட்டு போயிடலாம். ஏன்னா உங்களுக்கு அவ்வளவுதான் கெப்பாசிட்டி அப்படின்னு அல்லாஹ் கொடுத்துருந்தா அப்படின்னா அது ஒரு